செங்கத்தை அடுத்த இளங்குன்னி கிராமத்தைச் சேர்ந்தவர் பழனி. கூலி தொழிலாளியான இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பாரதி என்பவருக்கும் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு கபில்தேவ், ஹரிதேவ் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். பழனி கூலி வேலை பார்த்து வந்த நிலையில் பாரதி தனது வீட்டிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்கம் பகுதியில் பழ வியாபாரம் பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் பழனிக்கு பாரதியின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டிருப்பதால் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த பழனி மது பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளார். குடித்துவிட்டு வந்து பழனி தரும் தொல்லைகள் அதிகரித்த நிலையில் வியாபாரத்திற்காக நகரத்திற்கு செல்லும் பாரதி சில தினங்கள் வீட்டிற்கு வராமல் இருந்து வந்தது வழக்கம். இதனால் இருவருக்கும் பிரச்சனை அதிகரித்த நிலையில் இருவரது உறவினர்களும் தம்பதியினரை சமாதானப்படுத்தி பாரதியை வெளியில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தி அவரது வீட்டு அருகிலேயே பெட்டிக்கடை வைத்துக் கொடுத்து குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைத்துள்ளனர். இந்நிலையில் மீண்டும் பாரதி வழக்கம் போல வெளியே சென்று தங்கியுள்ளார். இதனால் மீண்டும் இருவருக்கிடையே மோதல் அதிகரித்த நிலையில் பழனி தனது வீட்டிற்கு செல்லாமல் தனது அண்ணன் வீட்டுக்கு சென்று தினந்தோறும் தங்கி வந்திருக்கிறார். இதனையடுத்து சம்பவத்தன்று பழனி மது அருந்துவிட்டு பாரதியை ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கேவலமாக திட்டியிருக்கிறார். பின்பு தனது அண்ணன் வீட்டுக்கு சென்று கட்டிலில் மது மயக்கத்தில் படுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த பாரதி தனது பெட்டிக்கடையிலிருந்து 2 லிட்டர் பெட்ரோலை எடுத்துச் சென்று கட்டிலில் மது மயக்கத்தில் இருந்த பழனியின் கால் மற்றும் கைகளை கட்டிலில் கட்டிவிட்டு தான் எடுத்து வந்த பெட்ரோலை பழனியின் மீது ஊற்றி தீ வைத்து கொளுத்தியிருக்கிறார். ஆரம்ப காலத்தில் குடும்பம் நல்லா தான் இருந்தது. அவர் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு பசங்களை நல்லா தான் படிக்க வச்சாரு. டிகிரி வரைக்கும் பசங்களை படிக்க வச்சுக்கிறாரு. இன்னும் இருந்தாலும் அந்த பொம்பளை நடவடிக்கை கடந்த 3 ஆண்டு காலமாக அந்த பொம்பளை நடவடிக்கை சரியில்லை. அதால் இவர் அந்த பொம்பளை தட்டி கேட்குறாரு. இதுமாரிலாம் பண்ணாதன்றதால அந்த பொம்பளைக்கு இவருக்கு 3 ஆண்டு காலம் பேச்சு வார்த்தை இது இல்லை, சாப்பாடும் போகிறதில்ல. சரி, இவர் நம்ம இப்படிலாம் பண்ணுறதை நம்ம தப்பான விஷயத்தை அவர் ஊர் மக்களுக்கு தெரிவிக்கிறாருன்ற ஒரு காரணத்துக்காக அந்த பொம்பளை அவர் தூங்கி இருக்கும்போது பெட்ரோலை ஊற்றி 3 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி சாவடிச்சிட்டாங்க. அந்த பொம்பளை கொளுத்திட்டாங்க. பழனி எறிவதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வரும்போது அவர்களை மிரட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டார். இதனையடுத்து பழனி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார். எதுக்கு ஊத்தனா, எதுக்கு என்னத்துக்கு பண்ணு போட்டு எல்லா பேரும் கேட்டதுக்கு, ஆமா என் ஆம்படியா எனக்கு சரியான தொந்தரவு பண்ணா, என்ன நிமிஷம் பண்ணா நான் ஊத்தனேன், என் ஆம்படியா மேல தான் ஊத்தணும், இருக்கிற மேல யாரு மேலேயும் ஊத்தல. நீங்க எதுக்கு என்ன கேட்கறீங்க, என்ன அடிக்க வரீங்க, என்ன யாரு பிடிக்கிறதுக்கு நீ ஆளு? எங்க அப்பமாட்டாரு 10 பேர் இருக்கிறாங்க, அவங்க கேட்கிட்டு அவங்க பிடிக்கிட்டு நான் அவங்களுக்கு பதில் சொல்றேன். உங்களுக்கு ஒண்ணு நம்ம பதில் சொல்லலாம் அவசியம் கிடையாது, போங்க இடையன்ட்டா. தகவல் அறிந்து வந்த மேல் செங்கம் காவல்துறையினர் கருகிய உடலை கைப்பற்றி செங்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தந்தை இறந்துவிட்ட நிலையில் தாயும் சிறைக்கு சென்றுவிட குடும்ப கடனை அடைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றனர் பழனியின் மகன்கள். ₹1 அந்த பாடி அங்கிருந்து எடுத்துட்டு வரதுக்கு 6000 ரூபாய் ஆம்புலன்ஸ் கேட்டாங்க. ₹1 இல்லைங்க, இப்படிதான் இருக்குது. 2 பசங்க கிட்ட சேஃப்டிக்கு ₹1 இல்ல. அந்த பாடி எப்படி எடுத்துட்டு வந்து சேர்த்துறது? பெரியப்பா ஒரே ஒருத்தர். அப்புறமா அங்க இருக்கிறவங்க சித்தப்பா பெரியப்பா பார்த்து தான் நாங்க ஆளுக்கு 1500 பார்த்து ஊர் மக்கள் பார்த்து கொடுத்து அந்த பாடி எடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் காரணம். தப்பி ஓடிய பழனியின் மனைவி பாரதியை தேடி வந்த நிலையில் பாரதி இளங்குன்னியில் இருந்து நடந்தே வந்து தானாகவே மேல்செங்கம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். அவரை கைது செய்த காவல்துறையினர் வேலூர் மத்திய சிறைக்கு அனுப்பி வைத்தனர். முருகன், நியூஸ் 7 தமிழ், செங்கம். சில நாட்களுக்கு முன்னதாக சென்னை மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் அலுவலகத்திற்கு ஒரு ரகசிய தகவல் அலைபேசி மூலம் வந்தது. தெலுங்கானாவில் இருந்து சென்னைக்கு வரும் ஒரு பேருந்தில் தங்கம் கடத்தப்படுவதாக கூறியது அந்த தொலைபேசி அழைப்பு. இதையடுத்து மத்திய நுண்ணறிவு பிரிவு கண்காணிப்பாளர் அருண்குமார் உத்தரவின் பேரில் போலீசார் திருவள்ளூர் மாவட்ட போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்களது உதவியுடன் மத்திய நுண்ணறிவு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட தொடங்கினர். 4/1/2017 அதிகாலை 4 மணி தமிழகம் ஆந்திர எல்லையான கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் காவல் நிலையம் எதிரே உள்ள சோதனை சாவடியில் ஆந்திராவில் இருந்து வந்த சொகுசு பேருந்தை நிறுத்தி போலீசார் சோதனை நடத்தினர். அதிலிருந்த பயணிகளிடம் விசாரித்த போது 4 பேர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதை அடுத்து அவர்களது பைகளை போலீசார் சோதனை செய்தனர். அதில் துணி மற்றும் காய்கறிகள் இருந்தன. ஆனால் சந்தேகம் நீங்காத போலீசார் பைகள் முழுவதையும் சோதனை செய்த போது அவற்றில் தங்கக்கட்டிகள் மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. தலா 168 கிராம் எடையுள்ள 20 தங்கக்கட்டிகள் 24 கேரட்டில் மியான்மர் முத்திரையுடன் இருந்தன.
மொத்தம் 3 கிலோ 360 கிராம் எடை கொண்ட இந்த தங்கக்கட்டிகளின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய். இதையடுத்து போலீசார் 4 பேரையும் பேருந்தில் இருந்து இறக்கி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த காஜா நிஜாமுதீன், சகாபுதீன், ஜமாலுதீன், முகமது இக்பால் என்பது தெரிய வந்தது. 4 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் தங்கக்கட்டிகளை யாரிடமிருந்து வாங்கினார்கள் என விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இந்த 4 பேர் மீதும் சுங்க இலாகா துறையினரின் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வழக்கமாக ஆந்திர மாநிலத்தில் இருந்து சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக பல சோதனை சாவடிகளை கடந்து சென்னைக்கு செம்பரம், கஞ்சா போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்துவது வழக்கம். ஆனால் புதிதாக தற்போது தங்கக்கட்டிகளையும் கடத்த தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பகுதியில் தொடர்ந்து செம்மர கடத்தல் கஞ்சா ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்துறது தான் வழக்கமாக இருந்து இன்னைக்கு சமீபத்தில் நடந்த வாகன சோதனையில் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த 4 நபர்கள் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகளை பர்மாவிலிருந்து கடத்தி வந்ததாக காவல்துறை மூலம் தகவல் வந்திருக்கின்றது. கிலோ கணக்கில் தங்க பிஸ்கட்டுங்க இன்னைக்கு பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த மாவட்டத்தில் இந்த அளவுக்கு சமூக விரோத கும்பல்கள் நடமாட்டங்கள் இருக்குதா அப்படின்ற அச்சம் எங்களுக்கெல்லாம் வருது. குறிப்பாக இதுக்கு முன்னாலேயெல்லாம் மான் வழியாகவும் கடல் வழியாகவும் தான் இது போன்ற கடத்தல்கள் நடைபெறும். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டம் பகுதியிலே இது போல் சமூக விரோத கும்பல்கள் செம்மரம் கடத்துறதா இருக்கட்டும், தங்க கட்டிகள் கடத்துறதா இருக்கட்டும், இது போல் தொடர்ந்து நடைபெறுது எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எங்கள் மக்களுக்கெல்லாம் ஒரு பெருத்த அதிர்ச்சியாக இருக்குது. இதையடுத்து முறையான சோதனைகளையும் ஸ்கேனிங் வசதி கொண்ட நவீன சோதனை மையங்களையும் திறந்து சமூக விரோதிகள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதுபோல் சர்வதேச கடத்தல்களின் ஒரு தளமாக ஆயிடுச்சு இந்த கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை. இங்கே சுங்கச்சாவடி திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கான சுங்கச்சாவடியை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சோதனை சாவடி ரெடியாக இருக்குது. ஆனால் இன்னும் அது திறக்கப்படாதனால நிறைய இது போல் சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இது உடனே அந்த சோதனை சாவடியை திறந்து இது போல் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கணும்ட்டு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கணும். கடந்த காலங்களை விட சமீப காலமாக தங்க கடத்தல்கள் அதிகரித்துள்ளன என தெரிவிக்கின்றன புள்ளி விவரங்கள். உலகில் அதிக தங்கம் நுகர்வு செய்யும் நாடுகளில் 2ஆம் இடம் வகிக்கும் இந்தியா அதிகம் தங்கம் கடத்தும் நாடுகளில் முதலிடத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறது. 2010-11ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்தியாவில் தங்க கடத்தல் தற்போது 14 மடங்கு அதிகரித்துள்ளது. ஆண்டுக்கு 150 முதல் 200 டன் தங்கம் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் வருவதாக உலக தங்க கவுன்சில் கூறுகிறது. மும்பை, சென்னை, திருவனந்தபுரம், மங்களூர், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி விமான நிலையங்களின் வழியாகவே அதிக கடத்தல்கள் நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்தியாவில் 1 கிராம் தங்கம் கூட உற்பத்தியாகவில்லை. கச்சா எண்ணெயை அடுத்து தங்கத்தை தான் நாம் அதிகம் இறக்குமதி செய்கிறோம். சுங்க வரி விதிப்பு போன்ற அரசின் கட்டுப்பாடுகளால் சட்டப்பூர்வமான தங்க இறக்குமதி குறைந்தது. ஆனால் தங்க கடத்தல் கணிசமாக உயர்ந்துவிட்டது. சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துபாய், சிங்கப்பூர், மலேசிய சந்தைகளை விட நம் நாட்டில் தங்கத்தின் விலை அதிகம். சட்டப்பூர்வமாக தங்கத்தை இறக்குமதி செய்தால் சுங்கவரி, பிற செலவினங்கள் என தங்கத்தின் மதிப்பு 25% மேலாகிவிடும். அந்த வரிகளை செலுத்தாமல் மறைத்து எடுத்து வந்து இந்தியாவில் விற்றால் கிலோவுக்கு சுமார் 4 லட்சம் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை லாபம் பார்க்க முடியும். அதிக அளவில் இலங்கையில் இருந்துதான் தங்கம் கடத்தப்பட்டு இந்தியா வருகிறது. பிற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து சென்னைக்கு கடத்துகிறார்கள். பிடிபடும் 30 கடத்தல்காரர்களில் 25க்கு மேற்பட்டவர்கள் இலங்கையிலிருந்து வருபவர்களே. விமானம் வழி கடத்தலுக்கு இணையாக கடல் வழி கடத்தலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ரயில் வழி கடத்தலுக்கு மையமாக மியான்மர் திகழ்கிறது. பிற நாடுகளிலிருந்து மியான்மருக்கு கடத்தப்படும் தங்கம் அங்கிருந்து பேருந்து மூலம் மணிப்பூர் வழியாக அசாம் மாநிலம் கவுஹாத்திக்கு கொண்டு வரப்படுகிறது. அங்கிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு வந்தடைகிறது. இந்தியா தங்க மோகத்திற்கு பெயர் போன நாடு. தங்கம் வாங்குவதற்கு என்று தனியாக அக்ஷய திருதி என்ற ஒரு நாளை இந்தியர்களாகிய நாம் அனுசரித்து வருகிறோம். நவம்பர் 8ஆம் தேதி பழைய 1000, 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்ததும் நம்மவர்கள் முதலில் ஓடியது தங்க கடைகளுக்குத்தான். இதுபோன்று தங்கத்திற்கு அதிக தேவை இருக்கும் நாட்டில் கடத்தல்களும் அதிகமாகத்தான் இருக்கும். இதுபோன்ற கடத்தல்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பது மட்டுமின்றி இந்திய அரசு தங்கத்துக்கான இறக்குமதி வரியை குறைத்து விருப்பம் போல் தங்கம் கொண்டு வர அனுமதிப்பதும் தான் கடத்தலை தடுக்க வழி என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை அடித்துக் கொன்ற கணவனை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.
காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த கடிப்பட்டூரில் கடந்த 3 வருடங்களாக வசித்து வருபவர் மிக்கல்ராஜ். இவரது மனைவி மரிய ரஞ்சித ஜெயராணி. இருவருக்கும் 2 மகன் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். பழைய இரும்பு கடை நடத்தி வரும் மிக்கல்ராஜுக்கும் அவரது மனைவிக்கும் குடும்ப தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மரியம் ரஞ்சிதம் தனது சகோதரர் மைக்கேலை பாதுகாப்பிற்கு வரவழைத்துள்ளார். சில நாட்கள் பாதுகாப்பிற்காக தனது தங்கையின் வீட்டில் தங்கியிருந்த மைக்கேல் சம்பவத்தன்று வேறு ஒரு இடத்தில் தங்கியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய மிக்கல்ராஜ் தனது இரும்பு கடையில் இருந்து கொண்டு வந்த 20 கிலோ எடைக்கல்லை உறங்கிக் கொண்டிருந்த தனது மனைவி மரியம் ரஞ்சிதம் தலையில் போட்டு கொலை செய்துள்ளார். சப்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் வந்து தப்பிக்க முற்பட்ட மைக்கல்ராஜை பிடித்து கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பயமா இருக்கு, என்னமோ பண்றான், அதனால நீ அனுப்பிவிடணும்னா தம்பி அனுப்பிவிட்டேன். தம்பி அங்கே ஸ்டே பண்ணியிருந்தான், அவன் தூங்கிட்டான் போல. அவங்க அண்ணன் என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுடைய பாட்டு தெரியல. என் தம்பியோட அவனை சொன்னது நான் தூங்கிட்டேன் நல்லா. அவங்க எந்திரிச்சு அதுவும் 11 வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ பிளான் பண்ணினால எந்திரிச்சு அந்த 20 கிலோ படிக்கல் அவங்க வியாபாரத்தில் வச்சிருப்பாங்க, இரும்புகள் படிக்கல், அதை தூக்கி அவங்க தலையிலே போட்டிருக்காங்க. பக்கத்தில் பிள்ளைங்க வேறு இருந்தாங்க. அவங்க சின்ன பிள்ளைங்க மேலே ஊந்திருந்தா அவங்க என்ன ஆனே தெரியாது. அவங்க சிவகங்கை மாவட்டத்தில் பாலியல் புகாரில் சிக்கிய பல்கலைக்கழக பேராசிரியர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவர் பல்கலைக்கழகத்திலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இதழியல் துறை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணிபுரிந்து வருபவர் அருணாச்சலம். இவர் தனது துறை மாணவிகளை தனியாக வரச் சொல்லி தவறாக நடந்து கொள்வதாகவும் அதற்கு மாணவிகளை கட்டாயப்படுத்துவதாகவும் செல்போனில் ஆபாசமாக பேசுவதாகவும் 25 மாணவ மாணவிகள் காரைக்குடி டிஎஸ்பி கார்த்திகேயனிடம் புகார் அளித்தனர். புகாரை அடுத்து காரைக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் சம்பவம் உண்மை என்பது தெரியவந்ததால் பேராசிரியர் அருணாச்சலத்தை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். இதற்கிடையே பேராசிரியர் அருணாச்சலத்தை இடைநீக்கம் செய்து அழகப்பா பல்கலைக்கழக பதிவாளர் பாலச்சந்திரன் உத்தரவிட்டார். சங்கரன்கோவில் அருகே 6 ஆண்டுகளுக்கு முன்பு கூட்டுறவு வங்கி காவலாளி சுட்டுக் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டார். திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலை அடுத்த நடுவப்பட்டி கிராமத்தின் கூட்டுறவு வங்கியில் இரவு காவலராக ராமராஜ் என்பவர் பணியாற்றி வந்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு அக்டோபர் 26ஆம் தேதி இரவு பணியில் இருந்த ராமராஜை சுட்டுக் கொலை செய்த 3 நபர்கள் கூட்டுறவு வங்கியை கொள்ளையடிக்க முயன்றனர். சத்தம் கேட்டு ஆட்கள் வருவதை கண்டதும் வங்கியில் எப்பொருளையும் கொள்ளையடிக்காமல் கொள்ளையர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருவேங்கடம் போலீசார் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த நரேந்திரபால் என்பவரை இது தொடர்பாக கைது செய்தனர். மேலும் 2 கொலையாளிகள் 6 ஆண்டுகளாகியும் சிக்காததால் தனிப்படை அமைக்கப்பட்டது. இதனையடுத்து தீவிர விசாரணையில் இறங்கிய தனிப்படை போலீசார் முக்கிய குற்றவாளியான விருதுநகர் மாவட்டம் டி கரிசல்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஜானகிராமன் என்பவரை கைது செய்தனர். மேலும் காவலாளியை கொல்ல பயன்படுத்திய கைத்துப்பாக்கி மற்றும் 4 தோட்டாக்களையும் தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கின் 3வது குற்றவாளியான உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஜோனு என்பவரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பதி அருகே உள்ள வாக்கராப்பேட்டை வனப்பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடந்ததில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பதி அருகே உள்ள வாக்கராப்பேட்டை வனப்பகுதியில் செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் SI வாசு தலைமையில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் செம்மரம் வெட்டி கடத்த முயன்றவர்களை பிடிக்க முயன்றனர். அப்போது அவர்கள் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் தற்காப்புக்காக போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் 2 முறை சுட்டனர். இதனால் செம்மர கடத்தல் கும்பல் செம்மரங்களை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியோடினர். தப்பியோடியவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். மேலும் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 21 செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்டவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் வேலூர் மாவட்டம் பட்டிகுடிசை பகுதியைச் சேர்ந்த கோபி என்பது தெரியவந்தது. மேலும் தப்பியோடிய 20க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 8 சவரன் நகை 70,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள கோரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் தனியார் நிறுவன ஊழியர் கணேஷ்குமார். இவர் குடும்பத்துடன் சென்னையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 8 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து கும்மிடிப்பூண்டி சிப்காட் காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கணேஷ்குமாரின் எதிர் வீட்டில் உள்ள அபார்ட்மெண்டில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சிட்டியில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் வீட்டிலும் 70,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை போனது தெரியவந்தது. அடுத்தடுத்து 2 தனியார் நிறுவன ஊழியர்களின் வீடுகளில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி குடியிருப்பு வாசிகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. நாற்றம்பள்ளி மல்லகுண்டா அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராமதாஸ். இவர் கடந்த திங்கட்கிழமை சென்னை பெங்களூரு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஆத்தூர்குப்பம் பகுதியில் ஒர்க் ஷாப் ஒன்றின் அருகே தனது டிப்பர் லாரியை நிறுத்திவிட்டு டீ கடை ஒன்றில் டீ குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது
டிப்பர் லாரி திருடப்பட்டது. 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான லாரி காணாமல் போனதை அடுத்து நாட்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து கடந்த 3 நாட்களாக தேடியதை அடுத்து சேலம் பகுதியில் லாரியின் கலர், வண்டியின் எண் என அனைத்து மாற்றப்பட்ட நிலையில் லாரி கண்டறியப்பட்டது. லாரியை திருடியவர்கள் தப்பிவிட்ட நிலையில் இதுகுறித்து நாட்றம்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல இடங்களில் எங்கள் சொந்த செலவில் வந்து எல்லாம் தேடிட்டு ஆந்திரா எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துட்டு சேலத்தில் நேற்று சாயங்காலம் 5:30 மணிக்கு வண்டி வந்து பெயிண்ட் அடித்து ஓரமாக இருந்தது. நாங்கள் ஒரு 3 பேரை குழுவாக போயிட்டு போலீஸ்கார் கூட வந்தார். 3 நாள் துணையோட வண்டி வந்து அங்கே இருந்தது. வண்டி வந்து பெயிண்ட் எல்லாம் மாற்றி விட்டுட்டு வண்டி இருந்ததுனால் அங்கே நாங்கள் பார்த்து எங்களோட பொறுப்பை மீட்டு